எந்த ஒரு ஸ்டேட் எலெக்ஷன்லயும் இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட 2.4 லட்சம் சிஏபிஎஃப், அதாவது மத்திய பாதுகாப்பு படையினர் வந்து வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்ல களமிறக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து கிட்டத்தட்ட 15 நாள் நான் வெஸ்ட் பெங்கால்ல தங்கி கேம்பெயின் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு சைடு வந்து யூபியில இருந்து சிஎம் யோகி ஆதித்யநாத்தை வந்து கூட்டிட்டு வந்து நிறைய கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபி சார்பா. அதே மாதிரி நம்ம பாரத பிரதமர் வந்து மோடி வந்து கிட்டத்தட்ட 10 to 14 ரேலிஸ் வந்து வெஸ்ட் பெங்கால்ல பண்ண போகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்த ஒரு எலெக்ஷன்லயும் இல்லாத அளவுக்கு பதட்டமா வந்து மம்தா பானர்ஜி வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து காணப்படுறாங்க. வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் இவ்வளவு பரபரப்பா இருக்கு, ஏன் பிஜேபி இந்த அளவு வந்து இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, இது எல்லாமே நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். நான் உங்கள் தனுஷ், வாங்க கதைப்போம். வெஸ்ட் பெங்கால்ல கிட்டத்தட்ட 294 தொகுதி வந்து இருக்கு. அதாவது உத்தரப்பிரதேஷ்க்கு அடுத்தபடியா வந்து அதிக தொகுதிகளை கொண்ட மாநிலமா வந்து வெஸ்ட் பெங்கால் வந்து இருக்கு. வெஸ்ட் பெங்கால் எந்தெந்த கட்சியில போட்டிடுறாங்கன்னா, இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிற டிஎம்சி, திரிணாமுல் காங்கிரஸ், அதாவது லீடர் வந்து பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி வந்து தலைமையில இருக்க திரிணாமுல் காங்கிரஸ். அதே மாதிரி பாரதிய ஜனதா பார்ட்டி, அவங்க தான் வந்து இப்ப ஆப்போசிஷன் பார்ட்டி, எதிர்கட்சியா வந்து இருக்காங்க வெஸ்ட் பெங்கால்ல. அதே மாதிரி இந்த இடதுசாரி குரூப் இருக்காங்க, யாருன்னா கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இவங்க எல்லாம் வந்து இடதுசாரி குரூப்ல வருவாங்க. இப்ப அடுத்து வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இப்ப இந்த 4 பார்ட்டி தான் ஒரு மெயினான பார்ட்டி போட்டியிடுறதுல. மிச்சதெல்லாம் வந்து சின்ன சின்ன பார்ட்டி வந்து இருக்காங்க. இப்ப 2026 தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா 2 கட்டமா நடக்குது. ஏப்ரல் 23, ஏப்ரல் 29. ஏப்ரல் 23ல கிட்டத்தட்ட 152 தொகுதிக்கு வந்து எலெக்ஷன் வந்து நடக்குது. ஏப்ரல் 29ல 142 தொகுதிக்கு வந்து எலெக்ஷன் வந்து நடக்குது. இப்ப இதுக்கு முன்னாடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2021ல நடந்த தேர்தல்ல 8 கட்டமா வந்து இந்த தேர்தல் வந்து நடந்தது. 8 கட்டமா வந்து நடக்குது. இப்ப வந்து 2 கட்டமா நடக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா டிஎம்சிக்கு ஒரு பின்னடைவுன்னு சொல்றாங்க. எப்படின்னா, முன்ன ஒரு 8 கட்டமா நடந்த தேர்தல் வந்து நடக்குதுன்னா, அதுல இப்ப ஒரு கட்ட தேர்தல் நடக்கும் போது மிச்சம் இருக்கிற இந்த 7 கட்ட தேர்தலில் இருக்கிற அந்த எல்லா தொகுதியிலிருந்தும் ஆளுங்க வந்து இங்க இந்த ஒரு கட்ட தேர்தல் நடக்கிற அந்த தொகுதிக்கு வந்து வேலை செய்வாங்க. இப்படி வந்து ஒவ்வொரு கட்டமா வேலை செஞ்சு வந்து அவங்க நல்லா வந்து பூஸ்ட் அப் ஆகி நல்லா கேம்பெயின் பண்ணி கொஞ்சம் வலுவா இருந்த மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா இப்ப 2 கட்டமான்ற உடனே அவ்வளவு வந்து இம்பாக்ட் வந்து டிஎம்சிக்கு வந்து இருக்காது, திரிணாமுல் காங்கிரஸ் வந்து இருக்காது அப்படின்னு சொல்ல வராங்க. இன்னொன்னு, அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு என்னன்னா எஸ்ஐஆர். இந்த எஸ்ஐஆர்ன்ற கான்செப்ட் வெஸ்ட் பெங்காலுக்காக தான் கொண்டு வந்ததுன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. எப்படின்னா, கிட்டத்தட்ட 64 லட்சம் ஓட்டு வந்து எஸ்ஐஆர் மூலியமா நீக்கப்பட்டிருக்கு வெஸ்ட் பெங்கால்ல மட்டும். இதுல வந்து நிறைய டெத் ஆனவங்க, இல்ல வேற இதுக்கு ஷிஃப்ட் ஆனவங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா இல்லீகல்லா வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல இருந்து என்ட்ரி ஆனவங்க, இப்படி எல்லாம் சேர்த்து வந்து கிட்டத்தட்ட 64 லட்சம் ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் மூலியமா எடுத்திருக்காங்க. இதுல வந்து பெரிய பின்னடைவு வந்து பாத்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் வந்து இருக்கு. இப்ப வெஸ்ட் பெங்கால நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கலாம். சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் 1947க்கு அப்புறம் அந்த 1947 இருந்து 1977 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் வந்து காங்கிரஸ் ஆள்றாங்க. அவங்க தான் வந்து ரூலிங் பார்ட்டியா இருக்காங்க. அங்க அவங்களோட டாமினன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அடுத்து 1977ல இருந்து 2011 வரைக்குமே கம்யூனிஸ்ட் வந்து ஆள்றாங்க. இந்த கம்யூனிஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா 34 வருஷம் ஆள்றாங்க. இதுதான் இந்தியாலேயே அதிகமா கண்டினியூஸா ஒரு பார்ட்டி வந்து ரூல் பண்ணது எந்த இடம்னா இங்க வெஸ்ட் பெங்கால். அது கம்யூனிஸ்ட் பார்ட்டி மட்டும்தான் வந்து 34 வருஷம் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2011க்கு அப்புறம் தான் மம்தா பானர்ஜியோட தலைமையில டிஎம்சி, திரிணாமுல் காங்கிரஸ் வந்து ஆட்சி பிடிக்கிறாங்க. இப்ப வரைக்கும் அவங்க தான் ஆளுங்கட்சியா இருக்காங்க. இந்த வெஸ்ட் பெங்கால்ல என்ன ஒரு பழக்கம்னா, மொத்தம் ஒரு கட்சியை வந்து ஒரு 30 வருஷம் 34 வருஷம் ஆள விட்டுருவாங்க. ஆளை விட்டு அடுத்து வந்து அப்படியே வேற ஒரு கட்சிக்கு ஷிஃப்ட் ஆயிருவாங்க. இந்த கட்சி ஆண்ட கட்சியை வந்து மொத்தமாவே சப்ரஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா 30 வருஷம் ஆண்ட காங்கிரஸ், 34 வருஷம் ஆண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இது எதுவுமே இப்ப வந்து ஒரு சீட்ல கூட எம்எல்ஏவா இல்லை. அந்த மாதிரி அவங்க வந்து மொத்தமா தூக்கி போட்டுருவாங்க ஒரு 30 வருஷம் 34 வருஷம் ஆண்டுட்டு. இந்த கான்செப்ட் தான் இந்த வெஸ்ட் பெங்கால்ல நடந்துட்டு இருக்கு இப்போ வரைக்குமே. யாரும் ஆண்டாங்கன்றது பார்த்தாச்சு. இப்ப கரண்ட் ஸ்டேட்டஸ்க்கு வரலாம். பிஜேபிக்கும் டிஎம்சிக்கும் எவ்வளவு ஓட் பேங்க், யார் யார் எந்த சமூகமான ஓட் பேங்க் வந்து அவங்க 2 பேருக்கு இருக்குன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஎம்சிக்கு பார்க்க போனா மெஜாரிட்டி வந்து முஸ்லீம் பாப்புலேஷன். கிட்டத்தட்ட முஸ்லீம் பாப்புலேஷன் வந்து மெஜாரிட்டியான ஓட் பேங்க் வந்து டிஎம்சிக்கு தான், திரிணாமுல் காங்கிரஸுக்கு தான் போகுன்றாங்க. அதே சமயம் வந்து ஒரு சில எஸ்சி எஸ்டில இருந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு போகலாம். அதே மாதிரி உமன் அதிகமான வந்து ஒரு பெண்களுக்கான அந்த ஓட் பேங்க் வந்து மொத்தமா வந்து ஒரு குறிப்பிட்ட ஓட் பேங்க் வந்து டிஎம்சிக்கு வந்து போகணும்னு சொல்றாங்க. சோ இப்ப அடுத்து பிஜேபிக்கு வரணும்னா, அவங்க பிஜேபிக்கு வந்து மேக்சிமம் வந்து ஹிந்து பீப்புள், அவங்களோட ஓட் பேங்க் வந்து மேக்சிமம் வந்து பிஜேபிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் இந்த மட்டுவா கம்யூனிட்டியை வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க. இப்ப அந்த மட்டுவா கம்யூனிட்டி என்னன்னு நமக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். அதுக்கு முன்னாடி இவங்க ஓட் பேங்க் மட்டும் சொல்லிடுறேன். பிஜேபிக்கான ஓட் பேங்க் வந்து ஹிந்து பீப்புள் அதிகமா இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் இந்த மட்டுவா கம்யூனிட்டில இருந்து
கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் ஷேர் வந்து அவங்களுக்கு கிடைக்கும்ன்றாங்க. ஒரு எஸ்சி எஸ்டி இவங்க சைட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஓட் பேங்க் இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் போலரைஸ்டு இந்த பார்டர்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கு அந்த இந்துவோட ஓட்டு வந்து மெஜாரிட்டியா வந்து பிஜேபி உழுன்றாங்க. இப்ப அந்த மட்டுவா கம்யூனிட்டியை வந்து பத்தி பார்க்கலாம். வெஸ்ட் பெங்கால்ல கிட்டத்தட்ட முஸ்லீம் பாப்புலேஷனுக்கு அடுத்தபடியா இந்த மட்டுவா கம்யூனிட்டி இந்த எஸ்சி எஸ்டியோட பாப்புலேஷன் வந்து அதிகமா இருக்குன்றாங்க. கிட்டத்தட்ட 23% ஆஃப் பாப்புலேஷன் வந்து அவங்க தான் இருக்குன்றாங்க. இப்ப அந்த மட்டுவா கம்யூனிட்டி வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல இருந்து ரெஃப்யூஜிஸா வந்த ஹிந்து பேஸை சார்ந்தவங்க. ஒரு இந்து மக்கள் தான் அவங்க ரெஃப்யூஜியா வந்த பங்களாதேஷ்ல இருந்து ரெஃப்யூஜியா வந்திருக்காங்க. இப்ப ஏன் அவங்களோட ஓட் பேங்க் குறிப்பிட்ட ஓட் பேங்க் வந்து பிஜேபிக்கு போகும்னு சொல்றோம்னா பிஜேபி கொடுத்திருக்க வாக்குறுதி என்னன்னா சிஏஏ, அதாவது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்த ஆக்ட் மூலம் இந்த பங்களாதேஷ்ல இருந்து ரெஃப்யூஜியா வந்த அந்த இந்துக்களுக்கு ஓட்டு உரிமை, அதே மாதிரி ஆதார், இந்த குடும்ப அட்டை எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து இந்த இந்திய குடிமகன் தான்ன்ற ஒரு அங்கீகாரம் வந்து நாங்க கொடுப்போம்ன்றத தெளிவா சொல்லியிருக்காங்க யாரு பிஜேபி சைடுல. சோ அந்த ஒரு குறிப்பிட்ட ஓட் பர்சன்டேஜ் மட்டுவா கம்யூனிட்டில இந்த ஓட் பர்சன்டேஜ் வந்து இவங்களுக்கு பிஜேபிக்கு வந்து வரும்னு சொல்றாங்க. சிஏஏக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் அவங்க வந்து இந்த சிஏ அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து ஏத்துக்கவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் ஏத்துக்கல. எல்லா மட்டுவா கம்யூனிட்டில இருக்கிற ஓட்டு பிஜேபி போகணும்னு சொல்லலாம். நம்ம மெஜாரிட்டி ஆஃப் மத்துவா ஓட்டு வந்து பிஜேபிக்கு வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற பாயிண்ட உன்னிப்பா கவனிங்க. கிட்டத்தட்ட 2021 213 சீட்டோட கிட்டத்தட்ட 47% ஓட் ஷேரோட வந்து பாத்தீங்கன்னா டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. அதுக்கு ஆப்போசிஷனா வந்து பாத்தீங்கன்னா 77 சீட்டோட 38% ஓட் ஷேரோட பிஜேபி வந்து எதிர்கட்சி ஆகிறாங்க. வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபியோட குரோத்தை பத்தி சொல்றேன், நல்லா கவனிங்க. 2011 எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 3 சீட் ஜெயிக்கிறாங்க 4% ஓட்டோட. அதுக்கப்புறம் 2016 எலெக்ஷன்ல அதே 3 சீட் தான் ஜெயிக்கிறாங்க, ஆனா 10% ஓட் ஷேரோட ஜெயிக்கிறாங்க. இப்ப அடுத்து 2021 ஒரு பெரிய ஜம்ப் என்னன்னா 77 சீட் ஜெயிக்கிறாங்க, 37.6% வந்து ஓட் ஷேர் வந்து எடுக்கிறாங்க. நினைச்சு பாருங்க, 2016 வெறும் 3 சீட்ல இருந்து டபுள் டிஜிட் ஜம்ப், அதுவும் சாதாரணமான ஜம்ப் இல்ல, 77 சீட்டு கொண்ட ஜம்ப். நல்லா பாத்தீங்கன்னா 2016 வெறும் 3 சீட்ல இருந்து 2021 77 சீட் வரைக்கும் ஜெயிக்கிறாங்க. டபுள் டிஜிட்ல வந்து ரொம்ப அதிகமான சீட்டோட ஜெயிக்கிறாங்க. இதுதான் அந்த பிஜேபியோட குரோத் வந்து வெஸ்ட் பெங்கால்ல பயங்கர வளர்ச்சியா இருக்கு. அதுக்குனாலதான் இப்ப இந்த எலெக்ஷன்ல வந்து மம்தா பானர்ஜி இவ்வளவு பயப்படுறதுக்கான காரணம் பிஜேபி அந்த அளவு வந்து வெஸ்ட் பெங்கால்ல வளர்ந்துட்டு வராங்கன்றது தான். இப்ப எடுத்த கருத்து கணிப்படி என்ன சொல்றாங்கன்னா டிஎம்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 160 இருந்து 220 சீட் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அதே மாதிரி பிஜேபி வந்து ஒரு 70 இருந்து 130 சீட் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப டிஎம்சில வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டா வந்து மம்தா பானர்ஜி தான் நிக்கும்னு சொல்றாங்க. இப்ப பிஜேபியில வந்து இன்னும் பிக்ஸ் பண்ணல, பட் சிஎம் ஃபேஸா வந்து யார் இருப்பாங்கன்னு பார்த்தோன்னா சுவேந்து அதிகாரின்றவர் வந்து சிஎம் ஃபேஸா இருக்குவாரு பிஜேபிலன்னு சொல்ல வராங்க. இந்த சுவேந்து அதிகாரி யாருன்னா 2021 நந்திகிராம்ன்ற தொகுதியில மம்தா பானர்ஜி வந்து தோக்கடிச்சு இவர் வந்து வெற்றி பெறாரு அந்த தொகுதியில. அதுக்கப்புறம் தான் வந்து மம்தா பானர்ஜி வந்து பவானிபூர்ன்ற ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா பை எலெக்ஷன்ல ஜெயிச்சு சிஎம் ஆகுறாங்க. அதனால அவங்க தொகுதியிலேயே தோக்கடிச்சவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுவேந்து அதிகாரின்றவர். அவர் தான் வந்து பிஜேபியோட சிஎம் ஃபேஸா வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. இப்ப வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் பாத்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். நீங்களும் வந்து ஒரு சில விஷயம் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஏன் நான் இந்த டாபிக் சூஸ் பண்ணேன்னா, ஏன் இந்த வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்ல அவ்வளவு தீவிரமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அரசியல் களம் வந்து அவ்வளவு தீவிரமா இருக்கு. பிஜேபி வந்து எந்த ஸ்டேட்லயும் இவ்வளவு தீவிரமா வேலை செஞ்சு நான் பார்த்தது. ஆனா அந்த அளவுக்கு தீவிரமா வந்து வெஸ்ட் பெங்கால் வந்து வேலை செஞ்சிருக்காங்க. ஸோ இதை பத்தி தேடிட்டு போகும்போது தான் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சதுனால உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்ப என்னோட கருத்து கணிப்பு எப்படின்னா, இந்த டைம் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் டிஎம்சி அடிச்சிடும். திரிணாமுல் காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்க தான் போகுது, ஏதோ அடிச்சு பிடிச்சி வந்துடுறாங்க. ஆனால் அடுத்த 2031 எனக்கு தெரிஞ்சு பிஜேபி வந்து ஒரு பெரிய வின் எடுக்குவாங்க. ஏன்னா அவங்களோட ஜம்பே வந்து நீங்க பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்ல இருந்து டபுள் டிஜிட். எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன்ல ட்ரிபிள் டிஜிட்ல அடிக்குவாங்க, ட்ரிபிள் டிஜிட்ல தொகுதி பிடிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கட்டமா வந்து 2031 இன்னும் தீவிரமா எனக்கு தெரிஞ்சு இறங்குவாங்க. இவங்க பிஜேபியோட பெரிய இலக்கைய வந்து மெயினா 2031 வெஸ்ட் பெங்கால பிடிக்கணும்ன்றதுதான் ஒரு பெரிய இலக்குல வந்து ஓடிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ வந்து நீங்க பாத்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்ல யார் ஜெயிக்குவாங்கன்னு நீங்க நினைக்கிறேன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு டாபிக்ல நாம சந்திப்போம்.